மெட்ராஸ்காரன். இதில் மதுரைக்காரனையும் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இயக்குனர். அதாவது என்ன, இவர் எப்படின்னா, ஒரு பள்ளியில் படிக்கும்போது 3 தேர்வு, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுங்க மாதிரி. எனக்கு காலாண்டு பரீட்சை வச்சுட்டாரு ஒரு படம். அதில் எது சுமாராக நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அரையாண்டு பரீட்சையில் இன்னொரு படம் கொடுத்தாரு, ரங்கோலி. இப்போ முழு பரீட்சை எழுதியிருக்கேன் இந்த மெட்ராஸ்காரனில். இதுக்கு அடுத்தாவது பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிட்டா பெரிய கேரக்டராக கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மேடை ஏறியிருக்கேன். கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் நான் ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். சிறப்பாக பண்ணியிருக்கேங்கிறதுக்கு பாஸ் ஆனால் தானே தெரியுங்கிற மாதிரி அவர் சொன்ன பின்னாடி தான் தெரியும். இந்த பாடல் இப்போ பார்த்த இந்த கல்யாண பாடல் வந்து என்னுடைய மகன் இளன் எழுதியிருக்காருங்கிறது எனக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியும். பாடல் சிறப்பு. கொரியோகிராஃபி வந்து ஒரு திருமண வீட்டில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நடன இயக்குனர். இசையமைப்பாளர் வந்து எங்கேயுமே பாடல் வரிகளை ஓவர்லாப் பண்ணாமல், பாடல் வரிகள் தனியாகவும் இசை தனியாகவும் பிரித்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, நான் இந்த 30 ஆண்டு காலங்களில் இந்த பாடலை தான் நான் பெருசாக நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, என் மகன் எழுதுனதுக்கு அல்ல, பாடலும் இசையும், அது வரிகளும் இசையும் ஓவர்லாப் பண்ணாமல், வரிகள் தனியாக தெரியுது, இசை தனியாக தெரியுது. அது பழைய எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவங்கள நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.